மைக்ரோசாஃப்ட் அக்சஸில் ஒரு டேட்டா என்ட்ரி ஃபார்ம் எப்படி க்ரியேட் பண்ணுறது சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம லாஸ்ட் வீடியோ 2 வீடியோ என்ன பார்த்துருந்தோம், எப்படி டேட்டா பேஸ்னால் என்ன, டேட்டா பேஸை எப்படி ஓப்பன் பண்ணுறது, எப்படி க்ரியேட் பண்ணுறது சொல்லி பார்த்துருந்தோம். ஒரு டேட்டா பேஸில் ஒரு டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதில் ரெக்கார்டை எப்படி ஆட் பண்ணுறது சொல்லி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ஒரு டேட்டா என்ட்ரி ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறது, இதில் அக்சஸில். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு டேட்டா பேஸை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஸ்டூடெண்ட்டுங்கிற ஒரு டேபிளை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் என்னென்ன ஃபீல்டு நேம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு இந்த ஸ்டூடெண்ட்டை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் டிசைன் வியூன்னு சொல்லியிருக்கோம், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் என்னென்ன ஃபீல்டு நேம் இருக்குது, என்னென்ன டேட்டா டைப்னு சொல்லி காட்டும். இப்போ இதில் எக்ஸ்ட்ரா நான் ஒரு ஃபீல்டு நேமை ஆட் பண்ண போகிறேன். பிக்சருங்கிற ஒரு ஃபீல்டு நேம் ஆட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல பிக்சருங்கிற ஒரு ஃபீல்டு நேமை ஆட் பண்ண போகிறேன். டேபிள் கொடுத்தோன்னே உடனே டேட்டா டைப் கேட்குது. பிக்சருங்கிறது அட்டாச்மெண்ட்டில் வரும். அப்போ இந்த டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் அட்டாச்மெண்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அட்டாச்மெண்ட்டை கிளிக் பண்ணிங்க. அட்டாச்மெண்ட் ஓகேங்களா. இங்கே பிக்சருங்கிற ஒரு ஃபீல்டு நேமை நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அட்டாச்மெண்ட்டுன்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருக்கேன், டேட்டா டைப் கொடுத்துருக்கேன். இதை சேவ் பண்ணுன்னு இப்போ இந்த இருக்குது பார்த்தீங்களா ஸ்டூடெண்ட்டு, அதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் சேவ்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும், கொடுத்துங்க. இப்போ கொடுத்தாச்சு. இப்போ இதை வியூ பண்ணி பார்க்குறதுக்கு டேட்டா சீட் வியூன்னு சொல்லியிருக்கோம், கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்துடும். எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீல்டு வந்துருச்சு இந்த இடத்துல அட்டாச்மெண்ட்டுன்னு சொல்லி. ஓகேங்களா, சரிங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், டேட்டா என்ட்ரி ஃபார்ம் எப்படி க்ரியேட் பண்ணுறது. இப்போ இந்த ஃபீல்டு நேமை வச்சு எனக்கு ஒரு டேட்டா என்ட்ரி ஃபார்ம் க்ரியேட் பண்ணணும். அப்போ அதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னா, இந்த இருக்குது பார்த்தீங்களா க்ரியேட், இந்த க்ரியேட்டை கிளிக் பண்ணிங்க. மெனுவில் ஹோமுக்கு பக்கத்தில் க்ரியேட்னு சொல்லியிருக்கோம், அதை கிளிக் பண்ணிங்க. அதிலே பார்த்தீங்கன்னா அந்த இருக்கு பாருங்கள், ஃபார்ம் விசார்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபார்ம் விசார்ட்னு சொல்லி ஒரு கமாண்ட் ஒன்று இருக்கும், அந்த கமாண்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இந்த மாதிரி உங்களுடைய டேபிள் நேம் என்னன்னு சொல்கிறது, ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிள் நேம் இந்த இடத்துல காட்டுது. ஏன் இங்கே காட்டுதுன்னா, இதே ஒன்றுக்கு மேற்பட்ட டேபிள் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எல்லா நேமையும் காட்டும். இது ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ ஒரே ஒரு நேம் மட்டும் இருக்கிறதுனால ஒரு நேம் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி, இந்த டேபிள்னு ஒரு நேம் இருக்குது, டேபிளில் ஸ்டூடெண்ட்டுங்கிற ஒரு நேம் இருக்குது, அதை சூஸ் பண்ணியிருக்கோம். சூஸ் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன ஃபீல்டு நேம் இருக்கோ அந்த ஃபீல்டு நேம்லாம் காட்டுது. இதில் ஃபஸ்ட்டு மேலே ஒரு ஆரோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆரோவை கொடுத்தீங்கன்னா என்ன செய்யணும், ஒவ்வொரு ஃபீல்டு நேமும் அந்த இடத்துல போய் ஆட் ஆகும். எனக்கு எல்லா ஃபீல்டு நேமும் வேணும்னா அந்த இருக்குது பார்த்தீங்களா ரெண்டாவது பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா ஃபீல்டு நேமும் இந்த இடத்துல செலக்ட் ஆகிடும். இப்போ அடுத்தது நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் காட்டும். எனக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கட்டும், காலம் வைஸ் தான் வேணும் எனக்கு. அதாவது ஒரு சைடில் எனக்கு எல்லாம் ஃபீல்டு நேமாக வேணும், இன்னொரு சைடில் எல்லாம் டேட்டா டைப்பாக வேணும். அதாவது இன்புட் கொடுக்குற மாதிரி. ஃபீல்டு நேம்னா என்னென்னா, இப்போ நேம்ங்கிறது ஒரு ஃபீல்டு நேமு, ரிஜிஸ்டர் நம்பரும் ஒரு ஃபீல்டு நேமு, ஏஜ், ஃபாதர் நேமு, இதெல்லாம் என்ன சொல்கிறது, ஒரு ஃபீல்டு நேம்னு சொல்கிறது. அதே பக்கத்தில் கொடுக்கக்கூடிய டேட்டாஸ் இருக்குல்ல, டேட்டாஸ் மீன்ஸ் என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு முகமது அன்சாரின்னு ஒரு நேம் கொடுக்குறீங்க, அது டேட்டா. ஓகேங்களா, அது இன்புட். அந்த இன்புட் கொடுக்குறது பக்கத்தில். அதே மாதிரி என்னென்னா காலம் வைஸில் வேணும், 2 காலத்தில் வேணும். அது காலம் வைஸ்னு சொல்லி கொடுத்துட்டேன், காலம்னு சொல்லி கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே இந்த ஸ்டூடெண்ட் என்ன டைப், இந்த ஃபார்முக்கு என்ன பேர் வேணும்னு கேட்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்குன்னு டேட்டா என்ட்ரி ஃபார்ம்னு வேணால் கொடுத்துக்கலாம். நீங்கள் டேட்டா என்ட்ரி ஃபார்ம்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேங்களா, டேட்டா என்ட்ரி ஃபார்ம். இந்த ஃபார்முக்கு என்ன பேர் கொடுத்துருக்கோன்னா டேட்டா என்ட்ரி ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ரெண்டாவது ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்க, மாடிஃபை த ஃபார்ம் டிசைன். மாடிஃபை த ஃபார்ம் டிசைனை சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரிவியூ ஒன்று காட்டும். இந்த மாதிரி காட்டும், டேட்டா என்ட்ரி ஃபார்ம்னு சொல்லி வந்துருச்சு. கீழே சீரியல் நம்பர், அந்த என்னென்ன ஃபீல்டு நேம் இருக்குது எல்லாமே காட்டுது. இதை நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம். ரீஅரேஞ்ச் பண்ணுறது எப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கணும். எனக்கு இந்த அளவு வேணும், இந்த பாக்ஸ் எனக்கு இந்த அளவு வேணும். அப்போ இந்த டேட்டா என்ட்ரி ஃபார்ம்னு இருக்குல்ல, இதை கொஞ்சம் பெருசு பண்ணணும். அப்போ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட்னு சொல்லி ஒரு மெனு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு என்ன மாதிரி ஃபாண்ட்டு வேணுமோ ஃபாண்ட்டு மாற்றிக்கலாம். எனக்கு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஏரியல் பிளாக்குங்கிற ஒரு ஃபாண்ட்டு வேணும். எனக்கு ஃபாண்ட்டு கலர் எனக்கு பிளாக் கலரில் வேணும், இல்லை எனக்கு வேறு கலரில் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு இந்த எக்ஸாம்பிளுக்கு ரெட் கலரில் வேணும்னா ரெட் கலரில் கொடுத்துங்க. ரெட் கலரில் கொடுத்துருக்கேன். போல்டில் வேணும். அடுத்தது ஃபாண்ட்டு சைஸு எனக்கு கொஞ்சம் பெருசாக வேணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 28 வேணும். அடுத்தது எனக்கு சென்டரில் வேணும். இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டேன். இப்போ இது ஒரு பாக்ஸு, இந்த பாக்ஸுடைய சென்டரில் டேட்டா என்ட்ரி ஃபார்ம்னு சொல்லி வந்துருச்சு. ஓகேங்களா,
அடுத்தது இந்த ஃபீல்டு நேமை வந்து ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த சீரியல் நம்பர் இருக்குது, அதே மாதிரி ஸ்டூடெண்ட் நேம் இருக்குது. ரெண்டுக்கும் இடையில இவ்வளோ கேப் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கேப்பை வந்து குறைக்க போகிறோம். அப்போ என்ன சரி, இந்த 2 ஃபீல்டு நேமும் இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்க. ட்ராக் பண்ணிட்டு ஜஸ்ட் மூவ் பண்ணிங்கன்னா மேலே தான். அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், 2 சேர்த்து இது பண்ணிங்க இந்த மாதிரி. அதாவது இந்த இருக்குல்ல, இதை அப்படியே செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே மூவ் ஆகும். இந்த பாரு, இந்த 2 இதை மட்டும் செலக்ட் பண்ணிங்க. இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்படி மூவ் பண்ணுங்க. மூவ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கணும். கொஞ்சம் கேப் போட்டு இந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போ என்ன, 2 இது மட்டும் அப்படி கொடுத்துட்டு இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுங்க. அதுக்கு அடுத்தது இந்த 2ஐயும் செலக்ட் பண்ணிங்க. இந்த ஃபேஸை குறைக்கிறதுக்காக, இடையில வந்து ஃபேஸ் அதிகமாக இருக்குது, அந்த ஃபேஸை குறைக்கிறதுக்காக ஜஸ்ட் மூவ் பண்ணி இந்த மாதிரி. அடுத்தது இந்த இதை செலக்ட் பண்ணிங்க. இந்த 3 ரெக்கார்டையும் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி ஜஸ்ட் மூவ் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வச்சிங்க. இப்போ வந்து என்ன செஞ்சாச்சு, ஃபீல்டு நேமு எல்லாம் கரெக்டாக மூவ் பண்ணி வச்சாச்சு. அடுத்தது சீரியல் நம்பர் ஓகேயா இருக்குது. இந்த ஸ்டூடெண்ட் நேம் வந்து பெருசாக இருக்குது பாருங்கள், வித்து வந்து பெருசாக இருக்குது. அப்போ ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ராக் பண்ணி இந்த மாதிரி இழுத்துங்க. இந்த பாக்ஸும் ரொம்ப பெருசாக இருக்குது, இந்த பாக்ஸையும் கொஞ்சம் குறைச்சிக்கும். இந்த மாதிரி குறைச்சிக்கும், இந்த மாதிரி குறைச்சிக்கும். அடுத்து ரிஜிஸ்டர் நம்பர் ஓகே. ஃபாதர் நேம் அதே மாதிரி பெருசாக இருக்குது, பாக்ஸ் வந்து பெருசாக இருக்குது, அதையும் வந்து ரிடியூஸ் பண்ணிக்கும். அடுத்து ஏஜி ஓகே. கோர்ஸ் நேம் வந்து பெருசாக இருக்குது, அதை வந்து ரிடியூஸ் பண்ணிங்க. மொபைல் நம்பர் ஓகே. டேட்டா ஜாயின் ஓகே. அடுத்து அட்ரஸ் வந்து பெருசாக இருக்குது, அட்ரஸையும் குறைச்சிக்கும். இந்த மாதிரி எல்லாம் குறைச்சாச்சு, ரீஅரேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த ஃபோட்டோ இருக்குல்ல, இந்த பிக்சரை நமக்கு தேவையில்லை, ஃபீல்டு நேம் தேவையில்லை, தூக்கிடுவோம். இந்த பிக்சர் பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பிக்சர் பாக்ஸை மட்டும் கொஞ்சம் இந்த அளவு வச்சுக்கும். எந்த அளவு வேணுமோ அந்த அளவு இது பண்ணிங்க. எனக்கு இந்த அளவு போதும், பிக்சர் பாக்ஸ் இந்த அளவு போதும்னு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கொடுத்தாச்சு. இப்போ எல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபீல்டு நேமும் அப்படியே செலக்ட் பண்ணிங்க. அப்படி ஜஸ்ட் ட்ராக் பண்ணி எடுத்திங்கன்னா போதும். அதாவது இந்த மாதிரி ஜஸ்ட் ட்ராக் பண்ணி எடுத்திங்கன்னா போதும். கொடுத்துட்டு எனக்கு இப்போ போல்டில் வேணும், போல்டு கொடுத்துங்க. எனக்கு இதனுடைய கலர் வந்து எனக்கு பிளாக்கில் வேணும், நல்லா பிளாக்கில் வேணால் பிளாக்கில் கொடுத்துங்க. அதுக்கு அடுத்தது பேக்ரவுண்ட் கலர் வேணால் பேக்ரவுண்டில் வேணால் ஃபிட் பண்ணிக்கலாம். இதுக்கு எனக்கு வந்து க்ரீன் கலரில் வேணும், இந்த மாதிரி வேணுன்னா க்ரீனில் கொடுத்துருங்க. தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி கொடுத்துட வேண்டியது. அடுத்தது இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே செலக்ட் பண்ணிங்க. இந்த டேட்டாஸு இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி இதனுடைய டேட்டாஸ் வந்து எனக்கு போல்டு கலரில் வரணும். போல்டு கலரில் வரணும், போல்டு கொடுத்துங்க. அடுத்தது இதனுடைய கலர் வந்து எனக்கு வேறு கலரில் வரணும், வேறு கலரில் கொடுத்துங்க. இப்போ எனக்கு கிரே கலரில் வேணும், கிரே கலரில் கொடுங்க. கிரே கலரில் வேணும், எந்த கலரில் வேணுமோ கொடுத்துங்க, உங்கள் ஸ்டைல் தான். இந்த மாதிரி கொடுத்துட வேண்டியது. கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன செஞ்சாச்சு, மேலே டைட்டில் கொடுத்தாச்சு, அதே மாதிரி ஃபீல்டு நேம் கொடுத்தாச்சு, அதனுடைய வாங்கக்கூடிய இன்புட்டு. இப்போ இதுக்கு வந்து சீரியல் நம்பர்னு ஆட்டோமேட்டிக் நம்பர் 1ன்னு வரணும், ஸ்டூடெண்ட் நேம்னு இங்கே வந்து என்ட்ரி பண்ணக்கூடிய டேட்டாஸு, இங்கே வந்து ஃபீல்டு நேமு. இந்த இடத்துல பிக்சர் வர்றதுக்கு இந்த பிக்சர் பாக்ஸோட ஒன்றும் சின்னதாக ஆக்கிக்கலாம், ரொம்ப பெருசாக இருக்குது, தேவைப்பட்டுச்சுன்னா சின்னதாக ஆக்கிங்க, இந்த அளவுக்கு போதும். சரி, இதை வியூ பண்ணி பார்க்குறதுக்கு எப்படி பார்க்கணும்னா, ஃபஸ்ட்டு இந்த டேட்டா என்ட்ரி ஃபார்ம் இருக்குல்ல, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிங்க. சேவ் பண்ணிவிட்டு அதிலே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபார்ம் வியூன்னு இருக்குங்களா, இப்படி கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். இந்த காட்டுறது பாருங்கள், டேட்டா என்ட்ரி ஃபார்ம்னு சொல்லி வந்துருச்சு. இந்த இடத்துல ஃபீல்டு நேம் வந்துருச்சு. இந்த இடத்துல டேட்டாஸ் நம்ம என்ட்ரி பண்ண போகிறோம். இந்த இடத்துல பிக்சர் பார்க்க போகிறோம். இங்கே ஒரு நேம்னா அதனுடைய பிக்சர் இருக்குது. இப்போ எனக்கு கீழே வந்து எனக்கு ஒரு 3 பட்டன் வேணுங்க. ஆடு, சேவ், ரெக்கார்டுன்னு சொல்லி ஒரு 3 பட்டன் வேணும். இது எதுக்கு கொடுக்குறோம்னா, ஒரு ரெக்கார்டை ஃபுல்லாக என்ட்ரி பண்ணி முடித்தாச்சு, அதை சேவ்னு சொன்னோடனே எனக்கு என்ன செய்யணும், இந்த டேட்டா பேஸில் போய் சேவ் ஆகிடணுங்க, இங்கே போய் சேவ் ஆகும். ஓகேங்களா? அப்போ அதுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு 3 பட்டன். அதே ஆட் நியூன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே உள்ள ரெக்கார்டெலாம் வந்து கிளியராக இருக்கணும், இந்த மாதிரி வந்து எம்டியாக இருக்கணும். அதே டெலிட்னு கொடுத்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டு தேவையில்லைன்னா டெலிட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த இடத்துல எனக்கு 3 விதமான பட்டன் வைக்கணும். அந்த 3 விதமான பட்டனை எப்படி கொண்டு வர்றதுன்னா, திருப்பி வந்து டேட்டா என்ட்ரி ஃபார்முக்கு வந்திருக்கு. ரைட் கிளிக் பண்ணிவிடுங்க. அதில் போய் டிசைன் வியூன்னு இருக்கு பாருங்கள், அதை கொடுங்க. கொடுத்தோடனே இந்த வந்துருச்சு பார்த்தீங்களா, இதில் வந்து இந்த இடத்துல வந்து 3 பட்டன் வைக்க போகிறோம். அந்த பட்டனை எப்படி கொண்டு வரதுன்னா, டிசைன் இருக்குது பாருங்கள், டிசைன் பண்ண போகிறீங்க. இந்த டிசைனை கிளிக் பண்ணிங்க. அதில் வந்து இந்த இருக்கு எக்ஸ்ன்னு இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் வந்து பட்டன். இந்த பட்டனை அப்படி ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க.
கிளிக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதில் ரெண்டாவது ஆப்ஷனும் யூஸ் பண்ணிங்க, ரெக்கார்டு ஆப்ரேஷன். அதை கிளிக் பண்ணிங்க. அதில் வந்து ஆட் நியூன்னு சொல்லி ஒரு கமெண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே இந்த இடத்துல வந்து ஆடுன்னு சொல்லி வரும். ஆடு கொடுத்துருங்க. இந்த இடத்துல ஆடு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே இதுக்கு என்ன பேர் வேணும்னு கேட்குது. ஆடுன்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஃபினிஷிங் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல ஆடுன்னு சொல்லி ஒரு பட்டன் வரும். இந்த பட்டனை கொஞ்சம் பெருசு பண்ணிங்க. எனக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு பெருசு பண்ணிங்க. அடுத்தது ரெண்டாவது பட்டன் வேணும். ஜஸ்ட் கிளிக் பண்ணி இந்த இடத்துல ட்ராக் பண்ணிங்க. இந்த இடத்துல ட்ராக் பண்ணி விட்டுடுங்க. ரெக்கார்டு ஆப்ரேஷனே கிளிக் பண்ணுங்கள். அதில் போய் எனக்கு சேவ் ரெக்கார்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இந்த இடத்துல சேவ்னு சொல்லி மட்டும் இருந்தால் போதும், எனக்கு ரெக்கார்டு தேவையில்லை. சேவ்னு சொல்லி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அதுக்கு ஒரு நேம் கொடுத்துருங்க, சேவ் கொடுத்துட்டு ஃபினிஷிங் சொல்லி கொடுத்துருங்க. இப்போ இதுக்கு ஒரு நேம் வந்துருச்சு, சேவ்னு. இதை கொஞ்சம் பெருசு பண்ணிங்க. எந்த அளவு வேணுமோ அந்த அளவு பெருசு பண்ணிங்க. இந்த மாதிரி பெருசு பண்ணிங்க. இப்போ ரெண்டு பட்டனும் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? ஆடு வந்துருச்சு, அதே மாதிரி சேவும் சொல்லி வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது மூணாவது பட்டன் நம்ம என்ன செட் பண்ண போகிறோம்னா டெலிட்னு ஒரு பட்டனை செட் பண்ண போகிறோம். அதே கமாண்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணி விட்டுடுங்க. இந்த மாதிரி விட்டுடுங்க. ட்ராக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அதில் வந்து ரெக்கார்டு ஆப்ரேஷன் சொல்லி வரும். அதில் வந்து டெலிட் ரெக்கார்டு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்தோன்னு இந்த இடத்துல வந்து ரெக்கார்டை தூக்கிடுங்க. ரெக்கார்டு தேவையில்லை, டெலிட் மட்டும் போதும். நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இந்த இடத்துல வந்து டெலிட்னு சொல்லி என்ட்ரி பண்ணிடுங்க. டெலிட் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ 3 விதமான பட்டன் செட் பண்ணியாச்சு. 3 விதமான பட்டன் செட் பண்ணியாச்சு. இப்போ 3 விதமான பட்டன் வந்துடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? இப்போ வந்து ரன் பண்ணி பார்க்க போகிறோம். இதை வந்து இப்போ என்ன செய்ய போகிறோம்? நம்ம வந்து ஃபார்ம் வியூவில் பார்க்க போகிறோம். இப்போ டிசைன்லாம் முடிஞ்சிச்சிங்க. இதை ஃபார்ம் வியூவில் பார்க்க போகிறோம். அப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சேவ்னு சொல்லி கொடுத்துருங்க. ஏன்னா இப்போ 3 பட்டனை ஆட் பண்ணியிருக்கோம். சேவ் பண்ணிவிட்டேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்ம் வியூன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் ஃபார்ம் வடிவத்தில். இப்போ ஜஸ்ட் என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தோடனே ஸ்டூடெண்ட் நேம் கேட்குது. ஸ்டூடெண்ட் நேம் கேட்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்கிறேன், விஜய்ன்னு சொல்லி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ரிஜிஸ்டர் நம்பர் கேட்குது. 1000 சொல்லி என்ட்ரி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. 1000 என்ட்ரி பண்ணுறேன். டேப் கொடுக்குறேன். ஃபாதர் நேம் கேட்குது. ஏதோ சம்திங் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். டேப் கொடுத்துட்டு ஏஜ் வந்து 15 சொல்லி கொடுக்குறேன். கொடுத்துட்டு கோர்ஸ் நேமு MCAன்னு சொல்லி கொடுக்குறேன். டேபு மொபைல் நம்பர் கேட்குது. ஏதோ ஒரு நம்பர் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். அடுத்து டேட் ஆஃப் ஜாயினிங் கேட்குது. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு டேட் கொடுக்குறேன். அட்ரஸ் கேட்குது. அட்ரஸ் சம்திங் ஏதோ டைப் பண்ணிட்டேன். இப்போ இதெல்லாம் டைப் பண்ணி முடிச்சாச்சுங்க. டைப் பண்ணி முடிச்சுட்டு இப்போ இந்த இடத்த கிளிக் பண்ணும்போது இந்த வருது பார்த்திங்கன்னா, மேலே ஒரு 3 பாக்ஸ் வருது பாருங்கள். 3 நம்பர், அதாவது இந்த ரைட் பேக் வருது, ஃபார்வர்டு வருது. அதில் பக்கத்தில் அட்டாச்மெண்ட்னு சொல்லி வருது. அட்டாச்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே அதில் ஒரு டயலாக் பாக்ஸ் வருது. அதில் ரைட் சைடில் ஆடுன்னு சொல்லி பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா உங்களுடைய கம்ப்யூட்டரில் எந்த இடத்துல பிக்சர் வச்சுருக்கீங்களோ அந்த பிக்சரை போய் செலக்ட் பண்ணிங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் விஜய்ன்னு சொல்லி ஒரு பிக்சர் ஒன்று வச்சுருக்கேன். ஓப்பன் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோன்னா அந்த பிக்சரு இங்கே வந்துருச்சு. அப்போ ஒரு நபர்னுடைய டீட்டெயில்ஸை ஃபுல்லாக என்ட்ரி பண்ணிடுச்சு. என்ட்ரி பண்ணிவிட்டு இப்போ இங்கே பாருங்களேன், சேவ்னு சொல்லி கொடுத்துட்டாரு. சேவ்னு சொல்லி கொடுத்த உடனே இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்யணும், இப்போ திருப்பி ஆடுன்னு சொல்லி கொடுத்த உடனே இப்போ இங்கே ஃப்ரீ ஆகிடுது. இப்போ எனக்கு அடுத்த ரெக்கார்டை நீங்கள் என்ட்ரி பண்ணணும். சேவ்னு கொடுத்தோன்னா போய் சேவ் ஆகிடுச்சிங்க. அடுத்து ஆடுன்னு சொல்லி கொடுத்தோன்னா ஆட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ ஸ்டூடெண்ட்டில் போய் பாருங்களேன். ஸ்டூடெண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல வருங்க. ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். இதை போய் க்ளோஸ் கொடுத்துட்டு திருப்பி ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவங்களோட டீட்டெயில்ஸு எல்லாமே வந்துருச்சு பாருங்கள். ஃபுல்லு டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே எல்லாமே வந்துடும் அங்கே என்ட்ரி பண்ணுறோம். இப்போ இதில் உள்ள இமேஜை பார்க்குறதுக்கு ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா, டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் போய் ஓப்பன் சொல்லி கொடுத்து பாருங்கள், அந்த பிக்சரு ஓப்பன் ஆகும். அப்போ இந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம், ஒரு டேட்டா என்ட்ரி ஃபார்ம் க்ரியேட் பண்ணி இந்த இருக்கு பாருங்கள். இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேட்டா என்ட்ரி ஃபார்ம் வரும். டேட்டா என்ட்ரி ஃபார்மில் இந்த இடத்துல நம்ம டேட்டா என்ட்ரி பண்ண அந்த டேட்டாஸ் போய் என்ன செஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்காக போய் இந்த இடத்துல போய் ஸ்டோர் ஆகிடும்.